ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ வெயிட் லாஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் வறுத்துட்ருக்கேன். இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்லி. இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் காய வச்சு எடுத்து இப்போது ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் கருப்பு கவுனி. இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 6 to 7 8 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சோக் பண்ணணும். 8 hours இதை சோக் பண்ணிவிட்டு அப்புறம் வெயிலில் காய வச்சு எடுத்து இப்போ நல்லா வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா பவுடராக அரைக்க முடியும். இது நான் பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இப்போ எடுத்து நான் வறுத்துட்ருக்கேன். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இது நமக்கு ப்ரோட்டீன் கொடுக்கும். அதனால் பைத்தம்பருப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம். இதுவுமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஜீரணம் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். கொள்ளும் மிளகும் நமக்கு சூடு கொடுக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சீரகமும் நம்ம பார்லியும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஜீரண சக்திக்கும் கொடுக்கும், ப்ளஸ் நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதை நல்லா ஃபைன் பவுடராக எல்லாமே ஒன்றா சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. நம்ம கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை வீட்லேயே நல்லா அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 250 grams ஆர்டர் வந்திருக்கு. அதனால் இந்த பாட்டிலில் நான் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் வெயிட்டிங் மிஷின் வச்சு செக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கோம். இது பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் நல்லா கொடுக்கும். ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த கஞ்சியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூனுக்கு 2 சொம்பு தண்ணி. ஃபஸ்ட்டு 1 சொம்பு தண்ணி எடுத்து நான் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ 2 பல்லு பூண்டு இடித்து போட்டு அதையும் நல்லா கலந்துக்கிறேன். அவ்வளோதான். நாம் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்துட்டு நம்ம 1 சொம்பு தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எடுத்து குடிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் சூடாக குடித்தா நல்லாயிருக்கும். இதில் போட்டு இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதை நம்ம குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் நல்லா நமக்கே ரிசல்ட் தெரியும். கண்டினியூஸாக 1 month குடிச்சு பாருங்கள். உங்களோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.